இந்த அக்டோபர் மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பட்டயம் இனி உங்களுடைய பட்டயம். இந்த பட்டயத்தை வைத்து நீங்கள் மீதியானியர்களை துரத்த போகிறீர்கள். இந்த பட்டயத்தை வைத்து பண ஆசை கொண்ட மீதியானியர்களை துரத்த போகிறீர்கள். இந்த பட்டயத்தை கொண்டு வனாந்தரத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கையை வைத்திருக்கிற மீதியானியர்களை துரத்த போகிறீர்கள். இந்த பட்டயத்தை வைத்து உங்களுடைய அறுவடையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு வெட்டு கிளிகளைப் போல வந்து உங்கள் ஆசீர்வாதங்களை உறிந்து எடுக்கிற மீதியானியர்கள் நீங்கள் துரத்த போகிறீர்கள். பயப்படாதீர்கள். இந்த மாதத்தில் அந்த மீதியானியரின் ஆவி உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகும், உங்கள் திருச்சபையை விட்டு வெளியே போகும், இந்த தேசத்தை விட்டு வெளியே போகும், உங்கள் எல்லைகளை விட்டு வெளியே போகும். கிதியோனே, நீ பலவீனம் உள்ளவன் தான், நீ குடும்பத்தில் சிறியவன் தான், நீ கோத்தரத்தில் எல்லாரை விட எளிமையான குடும்பம் தான். ஆனாலும் கர்த்தருடைய பார்வை கிதியோனாகிய உண்மையில தான் வந்தது. ஏ பிரதர், ஏ சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நீதியானவரை துரத்த பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு கூட்டம் தேவையில்லை, யாருமே இல்லை பிரதர், நான் தனிமையா இருக்கிறேன், உன்னைத்தான் கர்த்தர் தேடி வந்தா. கிதியோன், நீ சொல்றீங்களா யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன். தனியா இருந்த கிதியோனை தான் கர்த்தருடைய தூதன் தேடி வந்தான். நான் சொன்னேன், நீதியானியர்கள் சொன்னார். அர்த்தம் என்ன? நீதியானியர்கள் பண ஆசை, பொருள் ஆசை எண்ணங்கள் உடைய. இரண்டாவது, வனாந்தரத்திலே வாழ்கிற கூட்டங்கள். மூன்றாவது, வெட்டுக்கிளிகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நியாயாதிபதிகள் 6:5. இந்த மாதத்துல இத்தனை வருடங்கள் உங்கள் குடும்பத்தை போராடிக்கின, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் அழக்களித்த அந்த நீதியானின் ஆவியை நீங்கள் துரத்தப் போகிறீர்கள். அந்த நீதியானின் வல்லமையை நீங்கள் துரத்தப் போகிறீர்கள். இதை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தைரியப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த மீதியானின் கூட்டத்தை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள்.